ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஸோ டிகே ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் எப்பவுமே வந்து ஆன்லேயே விட்டு போக மாட்டீங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் ஸோ இந்த மெத்தட் ஜஸ்ட் எங்குமே இருக்காது. ஸ்டார்ட்ஸ்லாம் விஎஸ் கோட்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லை வி லாஸ்ட்டா வி விசுவல் ஸ்டுடியோ கோட் டிகே ஓன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். இது எங்கே போடுறது, அது எங்கே தேடுறதுன்ட்டு. பட் ஸ்டில் ஓகே. இது முன்னாடியே ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைல் செக்ஷன் போடுங்க. மேலே ஓப்பன் ஃபோல்டர் இருக்குதுல்ல, அது கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் தான் போட்டுக்கணும்னு இல்லை, உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே வேணால் போட்டு வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிடுங்க. டிகே இல்லைனா ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் இதானாலும் டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன டிஸப்பாயிண்டிங்னால பெரிய விஷயம் போகுது. டிகே ஸோ ஆங்கர் டேக்ஸா இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே செலக்டு கண்ட்ரோல் எக்ஸ், இதுவும் தேவையில்ல. கண்ட்ரோல் எக்ஸ் டிகே சேவ். ஆங்கர் டேகை எலாபரேட் பண்ண முன்னாடி என்ன ஆங்கர் டேக்னா என்ன, லிங்க் டேக்ஸ் ஒன்று லிங்க் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணி போகிறோம். ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நியூ ஃபைலா டிகே இதில் என்ன போடுறேன் ஓகே வெயிட்டு. ஸோ எதனா ஒரு பேர் பட் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பேர், இல்லை இந்த செக்ஷனுக்கு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பேர், இல்லை நியூ பேஜ் கூட கால் பண்ணிக்கலாம். டிகே ஏதாச்சும் பட் எக்ஸ்டென்ஷனு இந்த .html இருக்கணும். இந்த எக்ஸ்டென்ஷனு முக்கியம். அப்படி எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் வந்து HTML5 டினோட் ஆகும். அப்படி எக்ஸ்டென்ஷனே தப்பாக இல்லைன்னா பிரச்சனை. டிகே இதை நியூ பேஜ்னு கால் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ பேஜ் .html ஓகே. ஸோ என்டர். மறுபடியும் இப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். இந்த நியூ பேஜில் டைட்டில் வந்து இந்த நியூ பேஜ்னு இருக்கணும். அதில் பாடியில் வந்து நியூ பேஜ்ன்ற டெக்ஸ்ட் இருக்கும். சார் அதை எப்படி பண்ணுறீங்க? ஆப்வியஸ்லி இப்போ இந்த இண்டெக்ஸில் இருந்துச்சுல்ல, இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபோல்டர் இருக்குதா, ஓப்பன் வித் இந்த நியூ பேஜ் ஓப்பன் பண்ணாதீங்க, ஓப்பன் வித் கூகுள் க்ரோம். டிகே அது ஓப்பன் ஆகட்டும். ஸோ முன்னாடி நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு வீடியோவில், செரிட்ரி வேணும். பார்த்திங்கன்னா என் கம்ப்யூட்டர்லேயும் செரிட்ரி இருக்குது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணுற க்ரீன்ஷாட் வேணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா க்ரீன்ஷாட்டு. இந்த க்ரீன்ஷாட் இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா பிஆர்டிஎஸ் ஸ்க்ரீனா இது யூஸ் பண்ணி நீங்களால் வந்து ஒரு பார்ஷியலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இந்த மாதிரி எது உங்களுக்கு கோட் ஏரியாவோ அதை எடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து அடுத்து உங்கள் செரிட்ரியில் போடுறீங்களா. டிகே இதெல்லாம் நிறைய தடவை சொன்னது தான். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் நோட்ஸு. அடுத்து அதை பிடிஎஃபாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது டஃப் ப்ராசஸ் இல்லை, ஆனால் லென்த்தி ப்ராசஸ்ஸு. ஆனால் மூளைக்கு ஒரு நல்ல இது என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னிங் தான். ஸோ ஆல்ரெடி நான் ஃபிக்மா படிக்கும்போது இந்த மாதிரி லெசன் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா லெசன் 1 நான் படிக்கும்போது ஃப்ரேம் டாபிக் படித்தேன்னா, மோஷன் டிசைன் படிக்கும்போது இப்போ ஃப்ரேமில் அது என்னென்ன படிச்சேனோ அதெல்லாம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரேம் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறந்து போகும்போது இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் படித்தேன்ட்டு. ஓகே. அதே மாதிரி ஷேப்ஸு இங்கேன்னு பார்த்தேன், டிசைன், அது மாதிரி ஒரு அங்கே கோர்ஸில் நான் படிக்கும்போது ஒவ்வொரு நோட்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான். அடுத்து இதை இப்படியே இப்படி படிக்க முடியாது. என்னன்னா இது எக்ஸ்போர்ட், இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆல் த ட்ரீனா லெசன் 1 லெசன் 2 இது எல்லாமே ட்ரீஸு. ஓகே பண்ணிக்கோங்க.
அடுத்து இதை பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் போடுறேன். சேவ் பண்ணிக்கோங்க. சேவா டீகே. அடுத்து இந்த பிடிஎஃபை நீங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் மறந்து போதோ அப்பப்பெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லெசன் 1 ஷேப்ஸு, ஃபோன் ஷேப்ஸு, இந்த மாதிரி. டீகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆங்கர் டேக் டீச் பண்ணுறேன்னா சைடில் பார்த்தீங்கன்னா என் நோட்ஸ்க்கு இது நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் மண்டையில் வச்சுக்க மாட்டேன். எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும், ஹெச்எஃப் இதெல்லாம் என்ன கான்செப்ட் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் எப்படி பண்ணுறேன், நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் மூலையில் நான் எதுவும் போட்டுக்க மாட்டேன். மக்கப் ஆகணுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகும். இல்லை நீங்கள் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும் ஒன்று விஷயம் அப்படி இப்படின்னு நிற்குது. பட் ஆனால் 90% மக்கப் பண்ண தேவையில்ல, காப்பி பேஸ்ட் தான் நடக்கும். ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதே நான் ஃபஸ்ட் டைம் HTML படிக்கும்போது இந்த மாதிரி நோட்ஸ்லாம் நான் எடுக்கலைன்னா எனக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் வேறு இன்டர்நெட்லேருந்து வேறு டவுன்லோட் பண்ணி எடுத்தாலும் எனக்கு புரியாது. இதே மாதிரி கோடு கொடுத்துருந்தா கூட எனக்கு புரியாது. ஏன்னா நான் சொந்தமாக எடுத்தால் தான் எனக்கு புரியும். எனக்கு எப்படி ஸ்டைலோ அதே மாதிரி தான் நான் எடுப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா நான் செரிட்ரியில் தான் யூஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா நான் எப்படி செக்ஷன் பை செக்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணிட்டு வரேன்னா மைஃபாப் சொல்லிட்டு டீகே. ஸோ இது ரொம்ப பெரிய சீக்ரெட்டு. நீங்கள் காலேஜில் படிக்கும்போது கூட நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க இப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா புத்திசாலிங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு சொந்தம் உங்கள் குடும்பம் என்னமோ உங்களுக்கு சொந்தம், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் போதும். டீகே. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டூல் கிடச்சா நீங்கள் உங்ககிட்டே வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க இப்படி தான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இது பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100% உங்களால் வந்து எக்ஸல் ஆக முடியும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும். டீகே. அடுத்து நான் இந்த பிடிஎஃப் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா எப்படி நான் செக்ஷன் பை செக்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் க்ளோசிங் HTML டேக்ஸா இது ஃபஸ்ட்டு நான் நோட்ஸ் பண்ணும்போது நான் வந்து இங்கே போட்டிருப்பேன். இங்கே லெசன் 4 இருக்குதா செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் நீங்கள் ஒரு ட்ரீ க்ரியேட் பண்ணியிருப்பான். அடுத்து இதுக்குள்ளே வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பான். அதே மாதிரி தான் இப்போ நான் என் வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு இந்த VS Codeல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து இதில் எது முக்கியமாக படுதா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த செரிட்ரி காப்பி டு கிளிப்போர்டு ஆப்ஷன் மூலிமா உங்கள் கிளிப்போர்டுக்கு வந்துடும். ஸோ அப்படி கிளிப்போர்டுக்கு வந்துன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் நோட்ஸு. ஆட் அண்ட் நோடா போல்டு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்போ ஆங்கர் டேகா நான் வந்து ஆங்கர் டேக் சொல்லிப்பா. ஓகே. இப்போ அந்த காப்பி டு கிளிப்போர்டு ஆப்ஷன் மூலிமா உங்களால் வந்து கிளிப்போர்டு போடும். ஸோ கிளிப்போர்டு போடணுன்னா என்ன அர்த்தம்னா கண்ட்ரோல் V அமுத்துனா அந்த இமேஜ் வந்து வந்துடும். டீகேவா வந்துடுச்சா. இது மூலிமா உங்கள் டைப்பிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மெமரி ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் டெவலப்பிங் ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டீகே. ஸோ அவ்வளோதான் நோட்ஸ் இம்பார்ட்டன்ஸு. டீகே. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு நிமிஷம். எஸ் ஒரு எக்ஸசைஸ் இருந்தால இந்த நியூ பேஜில் எப்படி இருக்கணும் அதே தான். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தா உங்கள் நோட்ஸை போய் பார்ப்பீங்களா. சப்போஸ் இது என் நோட்டுன்னு வச்சுக்கோங்க. என் நோட்டு ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு பார்ப்பீங்களா எப்படி பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளாமேஷன் மார்க் போட்டு என்ட்ரு பட்டன் அமுத்துனா இந்த ஸ்கெலிட்டான் செக்ஷன் வந்துடுமா. டைட்டிலில் இப்படி தான் நான் எடிட் பண்ணுமா, இப்படி தான் நான் ஃபஸ்ட் வீடியோவில் பண்ணேன் இப்படிலாம். டீகே. ஸோ இதுதான் இப்போ இந்த வீடியோக்கு நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் இது இப்படி டைட்டில் போடுங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுங்க அந்த மாதிரின்ட்டு. இப்போ அப்படியே டேரெக்டாக உங்களை பண்ண சொன்னால் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியாது, எதுவும் மறந்து போயிட்டுருக்கோம், எல்லாமே போயிட்டுருக்கோம். பட் உங்கள் நோட்ஸை போய் பார்க்குறீங்களா, படித்தேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. டீகே. இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சா, மூலையிலையும் ஏறிடுச்சா. ஸோ அவ்வளோதான். அடுத்த டைம் உங்களுக்கு வந்து மக்கப் பண்ண விஷயமே தேவையில்ல. இப்போ எக்ஸ்க்ளாமேஷன் மார்க் போட்டு என்ட்ரு அமுத்துனா இந்த HTML ஸ்ட்ரக்சர் வந்துடுமா. டீகே. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ இந்த நியூ பேஜ் டைட்டில் வந்து இந்த இங்கே டைட்டில் டேக்கை நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தா டைட்டில் டேக் இங்கே தான் எடிட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிடும். டீகே. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். டைட்டிலில் என்ன போடுறேன், நியூ பேஜ்னு போடுறேன். நியூ பேஜ், கண்ட்ரோல் S சேவ். அடுத்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் வித் கூகுள் க்ரோம்.
இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா நியூ பேஜ்னு வந்துருக்குதா? எஸ். ஸோ ஃபைன். அப்புறம் அந்த பாடியிலையும் போட்டுடலாம் ஒரு டெக்ஸ்ட்டு. பேராகிராஃப் போட்டுடலாமா? பேராகிராஃப் டேக். டெக்ஸ்ட் பேராகிராஃப்லாம் டெக்ஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். நியூ பேஜ். ஓகே. ஸோ சேவ், கண்ட்ரோல் எஸ் சேவ் அண்ட் index.html. இப்போ இதுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக லிங்க் டேக் மூலிமா என்ன பண்ணலாம்னா லிங்க் பண்ணலாம். ஒவ்வொரு பேஜும் லிங்க் பண்ணலாம். இந்த இதுலேருந்து இதுக்கு போகலாம், இதுலேருந்து இதுக்கு போகலாம். லிங்கிங் தான். ஓகே. ஸோ வந்து ஒரு பட்டனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பட்டன் பர்பஸ்க்காக நம்ம வந்து லிங்க் டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து எப்படி இருக்கும்னா, அது வந்து என்னன்னு கால் பண்ணுவாங்கன்னா ஏ டேக்னு கால் பண்ணுவாங்க. ஏ டேக். ஓகே. இது வந்து ஸ்டார்டிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? இதுக்கு நடுவில் வந்து என்ன தருவாங்கன்னா பட்டன் அந்த டேகோட பேர் தருவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த index.htmlலேருந்து நான் நியூ பேஜுக்கு போகணுன்னா நியூ பேஜுன்னு சொல்லுவேன்னா, ஸோ இதுலேருந்து நியூ பேஜுக்கு போகிறேன்ல, இப்போ இங்கே index.html பேஜ்லேருந்து நியூ பேஜ் தானே போகிறேன். அப்போ இதை நான் நியூ பேஜுன்னு கால் பண்ணிக்கிறேன். நியூ பேஜ். அகைன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இப்படின்னு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் இது ஒரே வீடியோ தான் நான் ஒரு நாள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரே வீடியோ தான் நான் படிக்க சொல்கிறேன். டீக்கே. ஒரே வீடியோ படித்தா அது ஃபிக்ஸ் ஆகிற வரையும் படிச்சிருங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லை. பட் ஸ்டில் ஃபஸ்ட் டைம் இப்படின்னு அப்படி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு ஹெல்த்தியாக படிச்சுக்கோங்க. தலையை அப்படி பிச்சுக்க தேவையில்ல. டீக்கே. அகெயின் இது சிம்பிளாக இருந்தால் சிம்பிளாக விட்டுருங்க. இல்லைனா ஃப்யூச்சரில் ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். டீக்கே. ஸோ நியூ பேஜா கண்ட்ரோல் எஸ் சேவ். இதுக்கு வந்து நியூ பேஜ்னு கால் பண்ணுறேன். இப்போ இந்த மை ஃபஸ்ட் வெப்சைட்டில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நியூ பேஜ்னு இருக்குது. பொதுவாக வந்து வெப்சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? ப்ளூ கலராக இருக்குமா? ஸோ உங்கள் மொபைல்லேயே நீங்கள் போகிறீங்க, எதனா ஒன்று கிளிக் பண்ணால் அது வந்து ப்ளூ கலராக இருக்குது. அப்படி ப்ளூ கலராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து லிங்க்கு. ப்ளூ ஒரு ட்ரிங்க்கு, சாரி, ப்ளூ கலராக இருந்தால் தான் அது வந்து லிங்க். ஓகே. இங்கேருந்து அதே மாதிரி இப்போ கருப்பாக்குது. ஸோ இது வந்து லிங்க் இல்லை. அந்த ஆங்கர் டேக்கில் நம்ம எப்படி லிங்காக பண்ணுறோன்னா hrefன்ற ஆட்ரிபியூட் இருக்குது. hrefனா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகே. அகைன் இதெல்லாம் நோட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டெரிட்டரியில் நீங்கள் வந்து நோட் எடுத்துக்கலாம். ஓகே. அகைன் ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம எங்கே போடுவோம்? இதுக்குள்ளே போடுவோம். ஸோ ஏ டேக்கில் ஒவ்வொரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி இருந்தால் அதுக்குள்ளே வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இதே மெட்டா டேக்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட்டு. இது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டு. டீக்கே. அதே மாதிரி ஏ டேக்கில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்னென்னா href. டீக்கே. ஸோ href இதுக்கு வேல்யூ தரணும். நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவல் போட்டு அந்த கொட்டேஷன் போட்டுருவோம். 2 கொட்டேஷன். இந்த கொட்டேஷனுக்கு நடுவில் நம்ம வந்து வேல்யூஸ் தருவோம். டீக்கேவா? இந்த hrefக்குள்ளே நம்ம வந்து வேல்யூ தருவோம். ஸோ கண்ட்ரோல் எஸ். ஸோ href இதுக்குள்ளே என்ன தரணும்னா நியூ பேஜ்.html டைரக்டர் பண்ணலாம். நியூ இந்த கோட் எடிட்டரே பாருங்கள் ஹைலைட் பண்ணுதா நியூ பேஜ்.htmlட்டு. ஏன் ஹைலைட் பண்ணுதுன்னா இந்த நியூ பேஜ்.htmலும் index.htmலும் ஒரே பேஜில் இருக்குது, ஒரே ஃபோல்டரில் இருக்கிறதுனால ஹைலைட் பண்ணுது. எனக்கு தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள் index.html நியூ பேஜ்.html ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குதா? டீக்கே. அப்போ தெரிஞ்சிடும் நியூ பேஜ்.html. டீக்கே. ஸோ கண்ட்ரோல் எஸ் சேவ். இன்னொரு எக்ஸசைஸ் சொல்கிறா. இந்த மாலிகா சர்மாக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த இன்னொரு ஃபோல்டரில் இந்த நியூ பேஜ்.html மூவ் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இது சப்போஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருந்தால் இந்த நியூ பேஜ்.html போயிட்டு காப்பி பாத் போயிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டீக்கே. இங்கே பேஸ்ட் பண்ணிட்டா ஆப்வியஸ்லி அதோட லிங்க் வச்சிரும். இந்த HTML வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கும். இந்த இண்டெக்ஸ் பேஜ்லேருந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பேஜ் எங்கே இருக்குதோ அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கும். டீக்கே. ஸோ கன்ஃபியூஷன் தான் விட்டுருங்க. பட் அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பார்த்துக்கலாம். டீக்கே. ஸோ சேவ் பண்ணியாச்சு.
கூகுள் க்ரோம் போயிடுறான், ரிஃப்ரெஷ். இப்போ இது ப்ளூ கலர் ஆகிடுச்சா? டிகே. ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் நியூ பேஜ் போயிடுதா? நியூ பேஜ். இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த பேஜ் இங்கே கிளிக் பண்ணது உடனே இங்கேருந்து போயிட்டு இன்னொரு பேஜுக்கு போக போகுது. ஸோ இந்த இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு போக போகுது. டிகே. பட் அதனால் ஒரே செகண்டில் இருந்ததுனால இதாகுது. இப்போ மை ஃபர்ஸ்ட் வெப்சைட்டா, இந்த இண்டெக்ஸ் டைட்டில் பாருங்கள், மை ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு. இப்போ நான் நியூ பேஜ் கிளிக் பண்ணுறேன்னா நியூ பேஜ் போயிடுது. ஸோ நியூ பேஜில் என்ன இருக்குது? டெக்ஸ்ட்டு நியூ பேஜ் டாட் HTML இருக்குதா? ஸோ இந்த பேராகிராஃப் விட்டு வேறு எதுவும் டைப் பண்ணலாம். வெல்கம் டு நியூ பேஜ்னு போடலாம். வெல்கம் டு நியூ பேஜ். சேவ். டிகே. அப்போ இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ். இப்போ வெல்கம் டு நியூ பேஜா? இப்போ நான் நியூ பேஜ் கிளிக் பண்ணுறேன், வெல்கம் டு நியூ பேஜ். பட் இதனா ரொம்ப நல்லா இல்லை. இங்கே கிளிக் பண்ணிட்டு இதுக்கு போயிடுது. சுத்தமாக நல்லா இல்லை. பாருங்கள், இது கிளிக் பண்ணுறேன்னா இதுக்கு போயிடுச்சு. மேக்ஷூர் எனக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு புது டேப்பில் ஓப்பன் பண்ணணும். புது டேப்னா என்னென்னா இதுதான் டேப்ஸு. பார்த்தீங்கன்னா நியூ டேபா? இன்னொரு கிளிக் பண்ணால் இன்னொரு டேபு. இங்கே கிளிக் பண்ணால் இன்னொரு டேப்பில் போய் ஓப்பன் ஆகணும். இந்த பேஜை தின்னுட்டு இங்கே போகக்கூடாது எனக்கு. டிகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஆட் பண்ணுற மாதிரி. ரிமெம்பர், ஆட்ரிபியூட்ஸில் நம்ம வந்து ஸ்டார்டிங் டேக்குள்ளே தான் போகும். இது வந்து எண்டிங் டேக், இது வந்து ஸ்டார்டிங் டேக். டிகே. ஸோ டிகே அது பார்த்துடலாம் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷனு. பட் ஸ்டில் ஒரு எக்ஸசைஸ் தரேன், ஈஸி தான். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு ஓப்பன் இன் நியூ டேப். ஸோ எனக்கே சென்டென்ஸ் வரல. ஸோ பிகினராக இருந்தால் உங்களுக்கே டிகே. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இன் ஆங்கர் டேக் ஹவு டு லிங்க் நியூ டேப். ஸோ ஆங்கர் டேக் ஹவு டு லிங்க் நியூ டேப். ஸோ ஏதோ ஒரு மாதிரி டைப் பண்ணுங்கள், வந்துடும், ரிசல்ட் வந்துடும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரி வெப்சைட் வந்துடும். பட் ஸ்டில் இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சதால இந்த வெல்கம் டு நியூ பேஜ் போதா? அகெயின் ஒரு இதுக்குள்ளே இங்கே கிளிக் பண்ணால் இங்கே போகிறோமா? டிகே. அதே மாதிரி இங்கே வந்துட்டா கோபேக்னா மறுபடியும் index.htmlக்கு போகலாம். ஸோ லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன டேக் க்ரியேட் பண்ணணும்? ஆங்கர் டேக்கா? ஆங்கர் டேக். இதுக்குள்ளே href போடணுமா? href. ஸோ நான் அதை ஏன் எக்ஸசைஸ் தரேன்னா இதெல்லாம் பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ்ன்றதுனால கொஞ்சம் இப்போ சர்ச் பண்ண கற்றுக்கோங்க. டிகே. மறுபடியும் நீங்கள் ஜாப் போகிற அளவுக்கு நீங்கள் எங்கே ஜாஸ்தி பெரிய ஆள் ஆகுவீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் தான். அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபுல் ஃபோர்ஸ் காட்டினா போதும். டிகே. ஸோ href மறுபடியும் எங்கே? index.html. டிகே. ஸோ கண்ட்ரோல் எஸ், சேவ். ஸோ இப்போ நம்ம சின்ன வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. நான் க்ரோம் போகிறேன், மை ஃபர்ஸ்ட் வெப்சைட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். நியூ பேஜ் கிளிக் பண்ணுறோம். வெல்கம் டு. இதுலேயே ஒர்க் ஆகலை. கண்ட்ரோல் ஆர். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். கோ பேக். இப்போ தப்பாக நினைக்கிறோம். என்ன தப்பு பண்ணணும்னா இதுக்குள்ளே நம்ம அதுக்கு பேரே தரலையே பாரு. இதுக்கு நடுவில் தான் நம்ம பேர் தரோம். டிகே. ஸோ வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்காதீங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கோ பேக். ஸோ கோ பேக். டிகே. கண்ட்ரோல் எஸ். ஸோ மறுபடியும் மை ஃபர்ஸ்ட் வெப்சைட் இதா. கண்ட்ரோல் ஆர், ரிஃப்ரெஷ். நியூ பேஜ். பார்த்தீங்கன்னா கோ பேக்லேருந்து மை ஃபர்ஸ்ட் வெப்சைட் போகிறோம். கோ பேக். நியூ பேஜ், கோ பேக். நியூ பேஜ், கோ பேக். நியூ பேஜ், கோ பேக். டிகே. பாய்.